Good morning to everyone. Welcome to Teaching Tutorials Tamil. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது என்னன்னா 9வது வகுப்பு கணிதம் 3வது பாடத்துல மீதி தேற்றம் காரணி தேற்றம் ஏற்கனவே நடத்திருக்கோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க பாத்துக்கோங்க. அது போக பயிற்சி 3.3ல நம்ம ஏற்கனவே ஒரு 5 கணக்கு நடத்தியாச்சு. அந்த வீடியோ பார்க்காதவங்களும் பாத்துக்கோங்க. இப்போ நம்ம 6வது கணக்குல இருந்து இந்த வீடியோல கண்டினியூ பண்ணலாம். வாங்க. 6வது கணக்கு என்ன அப்படினா 2x³ + ax² + 4x - 12 மற்றும் x³ + x² - 2x + a என்ற இரு பல்லுறுப்புக்கோவைகளை x - 3 ஆல் வகுக்கும் போது கிடைக்கும் மீதிகள் சமமானால் a இன் மதிப்பை காண்க, மேலும் அதன் மீதியையும் காண்க. சரிதானா? இதுல வந்து மீதிகள் சமம் அப்படின்னு கொடுத்திருக்கு. மீதிகள் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன தேற்றம் பயன்படுத்துவோம் அப்படின்னா மீதி தேற்றம் பயன்படுத்துவோம். சரியா? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்ய போறோம்? p of x ன்னு முதல் பல்லுறுப்புக்கோவை எடுத்துக்கிட போறோம். 2x³ + ax² + 4x - 12. இரண்டாவது பல்லுறுப்புக்கோவை என்ன செய்ய போறோம்? q of x ன்னு எடுத்துக்கலாம். x³ + x² - 2x + a. அடுத்து g of x அப்படின்னு நம்ம எதை எடுத்துக்கலாம் அப்படின்னா x - 3. இதை வச்சு தான் நம்ம என்ன செய்ய போறோம்? p of x ஐயும் வகுக்க போறோம், q of x ஐயும் வகுக்க போறோம். வகுக்கும் போது கிடைக்கிற மீதிகளை நம்ம என்ன செய்ய போறோம்? கண்டுபிடிக்க போறோம். ரெண்டும் சமம்னு அவங்களே என்ன செஞ்சிருக்காங்க? கொடுத்திருக்காங்க. அப்ப நம்ம என்ன செய்யலாம்? ஃபர்ஸ்ட் மீதி தேற்றத்தின்படி p of x ஐ g of x ஆல் வகுக்க கிடைக்கும் மீதி. சரியா? இங்க வந்து x - 3 கொடுத்திருக்காங்களா? மீதி தேற்றத்துல நம்ம x - a அப்படின்னு படிச்சிருப்போமா? இப்போ சிம்பிள். x க்கு a யோட வேல்யூ என்னது? இந்த இடத்துல 3. அப்போ a இங்க என்னது? p of a தான மீதி. இப்போ a க்கு 3 நம்ம போட்டுருக்கனால p of 3 = p of x ல இங்க x இருக்க இடத்துலலாம் என்ன செய்யணும்? 3 ன்னு போடணும். 2 × 3³ + a × 3² + 4 × 3 - 12. சரியா? = 2 × 3³ எத்தனை? 3 9 9 27 + 3 9 a + 4 12 - 12 = 2 27 54 + 9a. இந்த 12 12 கேன்சல் ஆயிரும். சரிதானா? இதை நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 1 வச்சுக்கலாம். அடுத்து நம்ம என்ன செய்ய போறோம்? அதே மாதிரி மீதி தேற்றத்தின்படி தான் மீதி என்ன கண்டுபிடிக்க போறோம்? q of x ஐ g of x ஆல் வகுக்க கிடைக்கும் மீதி. சரியா? இங்க அதே மாதிரி x - a தான் மீதி தேற்றத்தில் இருக்கும். இங்க என்ன இருக்கு? x - 3 இருக்கு. a க்கு என்னதான்? அதே 3 தான். அதே 3 தான்ங்கும்போது நம்ம என்ன செய்ய போறோம்? q of 3 கண்டுபிடிக்க போறோம். 3³ + 3² - 2 × 3 + a = 3³ எத்தனை? 27 + 3² 9 - 2 ஏறி 3 6 + a. சரியா? = 27 9 சாரி 9ல 6 கழிச்சிடலாம். நம்மள கழிச்சா 3 27 3 30 30 + a. சரிதானா? 30 + a. இப்போ இது ரெண்டாவது ஈக்குவேஷன் வச்சுக்கலாம். இப்போ நமக்கு முதல் ஈக்குவேஷனும் ரெண்டாவது ஈக்குவேஷனும் சமம். ஏன்னா மீதிகள் சமம்னு கொடுத்துருக்காங்களா? நம்ம கண்டுபிடிச்ச ரெண்டுமே மீதிகள் தான். அவங்களே கொடுத்ததுனால ரெண்டு ஈக்குவேஷன் நம்ம இப்போ என்ன செய்ய போறோம்? சால்வ் பண்ண போறோம். 54 + 9a = 30 + a. ரைட் தானே? இப்போ நம்ம அந்த a இந்த வலது பக்கம் இருக்கக்கூடிய a-வை இடது பக்கம் கொண்டு வருவோம். 54 இந்த 30யுமே கொண்டு வந்துடலாம். -30 + 9a - a = 0. இப்போ 54ல 30 கழிச்சோன்னா 24 + 9a ஒரு a கழிச்சா 8a = 0. அப்போ 8a = 24 அந்த பக்கம் போனால் -24 a = -24/8. கேன்சல் பண்ணீங்கன்னா 1 8 8 3 8 24. அப்போ a யோட வேல்யூ என்னது? -3. சரிதானா? a யோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம்? -3ன்னு கண்டுபிடிச்சிட்டோமா? ஆனா கணக்கு முடியல. இன்னும் என்ன கேட்டிருக்காங்க? இன்னும் நம்ம கிட்ட கேட்டிருக்கிறது மீதியையும் எடுத்து எழுதுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம என்ன செய்யலாம்?
மீதியை இந்த பக்கம் கண்டுபிடிச்சி எழுதலாம். மீதியை கண்டுபிடிக்கிறது ரொம்ப சிம்பிள். ஏன்னா முதல் ஈக்குவேஷன் இருக்குது இல்லை ரெண்டாவது ஈக்குவேஷன் இருக்குது, நமக்கு எதுவுமே ரெண்டுமே என்னதான் மீதிகள் சமம்னு கொடுத்துருக்காங்களா, நம்ம ரெண்டாவது ஈக்குவேஷனில் போடுவோம். 2ல் a is equal to -3 என பிரதியிட்டா நமக்கு என்ன கிடச்சிரும், மீதி கிடச்சிரும். அப்போது ரெண்டாவது ஈக்குவேஷன் என்னது 30 + a தானே. அப்போ 30 + aக்கு பதிலாக இங்கே என்ன செய்யணும், -3 போடணும். அப்போ என்னது 27. மீதி என்னது 27 நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். சரிதானா? 6ஆம் கணக்கு முடிச்சாச்சு. அடுத்து 7ஆம் கணக்கு பாருங்க. கீழ்காணும் பல்லுறுப்புக்கோவைகளுக்கு x-1 என்பது காரணியா என கண்டுபிடி. இது என்னது காரணி தேற்றம். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம என்ன செஞ்சிடலாம், சிம்பிளாக கண்டுபிடிச்சிடலாம். முதல் கணக்கு மடங்கா என சரிபார்னு நம்ம படிச்சிருந்தோம், அதே தான் இங்கேயும். ஃபர்ஸ்ட் கணக்கு p of x எடுத்துக்கலாம், கொடுத்ததை என்னென்னு எடுத்துக்கலாம், p of x is equal to x³ + 5x² - 10x + 4. x-1 ஒரு காரணியான்னு கேட்டிருக்காங்கல்ல, அது வந்து g of x. x-1 ஒரு காரணியான்னு கேட்டிருக்காங்க. காரணியான்னு கேட்கும்போது இந்த g of x வச்சு p of x நம்ம என்ன செய்யணும், வகுக்கணும். அப்படி வகுக்கும்போது மீதி வந்து என்ன செய்யணும், 0ன்னு கிடைக்கணும். கிடைச்சா தான் அது என்னது காரணி அல்லது மடங்கு. அப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், மீதி தேற்றத்தின்படி மீதி கண்டுபிடிக்க போகிறோம். மீதி தேற்றத்தின்படி மீதி கண்டுபிடிச்சிடலாமா? இங்கே x-a இருக்கும் மீதி தேற்றத்தில், இங்கே x-1 இருக்கு. அப்போ a-யோட வேல்யூ என்னது 1. இப்போ p of 1 கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சா 0 கிடைக்கணும் நமக்கு. 1³ + 5 × 1² - 10 × 1 + 4 is equal to 1 + 5 - 10 + 4 is equal to 4 1 5 5 5 10 10 - 10 0. இப்போது கிடச்சிருச்சா? அப்போது முதல் கணக்கில் என்னது x-1 ஒரு காரணி தான். therefore x-1 ஒரு காரணி அப்படின்னு எடுத்து எழுதிடலாமா? அடுத்த கணக்குலையும் இதே மாதிரி தான். அதை நம்ம என்ன எடுத்துக்கிடுவோம், q of x எடுத்துக்கலாம். q of x is equal to x-4 + 5 × x² - 5x + 1. இங்கேயும் அதே மாதிரி மீதி கண்டுபிடிக்கலாமா? மீதி is equal to மீதி என்னது p of 1 தான். இங்கேயும் is equal to 1⁴ + 5 × 1⁴ - 5 × 1 + 1. சரியா? இந்த பக்கம் செய்கிறேன். இப்போ is equal p of 1 தானே. p of 1 is equal to 1⁴ 1 + 5 - 5 + 1. 5 5 கேன்சல் ஆயிருமா? is equal to 1 1 2ன்னு கிடச்சிருச்சு. அப்போது என்னது இது not equal to 0. therefore x-1 ஒரு காரணி அல்ல. சரிதானா? 7ஆம் கணக்கு முடிஞ்சிச்சு. அடுத்து 8ஆம் கணக்கு. காரணி தேற்றத்தை பயன்படுத்தி 2x³ - 5x² - 28x + 15 என்ற பல்லுறுப்புக்கோவைக்கு x-5 என்பது ஒரு காரணி என காட்டுக. அதே கணக்கு போன கணக்கில் இருந்துச்சுல, அதே மாதிரி தான் காரணி தேற்றத்தை பயன்படுத்த சொல்லியிருக்காங்க. சிம்பிள் தான். நம்ம என்ன செஞ்சிடலாம், இதே மாதிரி மீதி தேற்றத்தை பயன்படுத்தி தான் நம்ம என்ன செய்யணும், மீதி கண்டுபிடிக்கணும். அதுதான் என்னது காரணி தேற்றத்துக்கும் வரும். சரியா? அப்போ p of x is equal to நம்ம எடுத்துக்கணும் 2x³ - 5x² - 28x + 15. அப்புறம் என்னது g of x என்னென்னு எடுக்க போகிறோம், x-5. மீதி என்னது, மீதி தேற்றத்தின்படி மீதி இங்கே வந்து x-a இருக்குமா மீதி தேற்றத்தில். அப்போ a-யோட வேல்யூ என்னது 5. p of 5 is equal to p of 5. அப்போ 2 × 5³ - 5 × 5² - 28 × 5 + 15 is equal to 2 × 5³ எத்தனை, 5 25 25 125 250. இங்கே 5 25 25 125 -125 மைனஸ் இருக்குது. 28 எத்தனை, 140 140 -140 + 15 is equal to இப்போ ப்ளஸில் இருக்கிறதெல்லாம் கூட்டலாமா? இன்னும் 250 15 265 மைனஸ் 140 125 265. அப்போ என்னது 265 - 265 0 கிடச்சிருச்சு. therefore என்னது x-5 என்பது எதோட காரணி, 2x³ - 5x² - 28x + 15 காரணி. கண்டுபிடிச்சிட்டோமா? அடுத்து 9ஆம் கணக்கு போகலாம்.
எக்ஸ் கியூப் மைனஸ் 3x ஸ்கொயர் மைனஸ் எம்எக்ஸ் பிளஸ் 24 என்ற பல்லுறுப்புக்கோவைக்கு எக்ஸ் பிளஸ் 3 என்பது ஒரு காரணி எனில் அவங்களே கொடுத்துட்டாங்க காரணின்னு. அப்போ என்னது மீதி வந்து 0. எம்மின் மதிப்பை காண்க. நம்ம என்ன செய்யணும், வழக்கம் போல p of x is equal to x cube மைனஸ் 3x ஸ்கொயர் மைனஸ் mx பிளஸ் 24ன்னு எடுத்துக்கணும். என்க நம்ம எடுத்துக்கிட்டோம். அடுத்து g of x என்னது, அதே மாதிரி ரெண்டாவது இருக்கக்கூடிய அந்த சின்ன பல்லுறுப்புக்கோவை x பிளஸ் 3. அடுத்து அவங்களே என்ன சொல்லிட்டாங்க, காரணி அப்படின்னு சொல்லிட்டாங்க. p of xக்கு g of x ஒரு காரணி. இங்கே வந்து மீதி தேற்றத்தின்படி x மைனஸ் ஏன்னு இருக்கும், இங்கே x பிளஸ் 3 இருக்கு. அப்போ ஏயோட மதிப்பு என்னது மைனஸ் 3. அப்போ therefore p of minus 3 is equal to 0. அதானே மீதி வந்து 0 இருந்தால் தானே காரணின்னு சொல்லியிருக்கேன். அப்போ p of minus 3 கண்டுபிடிச்சிடலாமா. p of minus 3 is equal to minus 3 cube minus 3 into minus 3 square minus m into minus 3 plus 24 is equal to minus 3 cube minus 27. இங்கே minus 3 ஸ்கொயர் plus 9 9 3 27 வெளியில் இருக்க மைனஸ் இப்போ என்னது minus 27. அப்போ இங்கே வந்து என்ன செய்யுது, இங்கே ஒரு மைனஸ் இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, ப்ளஸ் ஆயிரும். ப்ளஸ் 3m ப்ளஸ் 24 இஸ் ஈக்குவல் டு 0. ஏன் இஸ் ஈக்குவல் டு 0 போட்டோம், p of minus 3 0ன்னு நம்ம முதல்ல என்ன செஞ்சுட்டோம், எடுத்துட்டோம். இப்போது மைனஸ் 27 கூட்டினா மைனஸ் 54 மைனஸ் 54 ப்ளஸ் 3m ப்ளஸ் 24 இஸ் ஈக்குவல் டு 0. 3m இந்த மைனஸ் 54 ப்ளஸ் 24 போட்டால் என்ன கிடைக்கும், மைனஸ் 30 இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ 3m இஸ் ஈக்குவல் டு இந்த மைனஸ் 30 அந்த பக்கம் போனால் ப்ளஸ் 30. அப்போது m இஸ் ஈக்குவல் டு 30/3. ஒரு 3 3 30. அப்போ m ஓட மதிப்பு என்னது 10ன்னு கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா. இப்போ நம்ம என்ன செஞ்சுட்டோம், இந்த வீடியோவில் 6 7 8 9 4 கணக்கு பார்த்துட்டோமா. அடுத்து இருக்கக்கூடிய இதில் 3 கணக்கை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி.